நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவிற்கான போதுமான தேவைப்படும் விவரங்கள் இல்லை என்று நீதிபதி தனது உத்தரவில் கூறியிருக்கிறார். நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவுக்கு போதிய முகாந்திரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. உண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மே 5ஆம் தேதி இளநிலை நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது 14 மாநகரங்களில் 571 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்ற நிலையில் இதில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கிய விவகாரம், ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் தொடர்பாக இந்த இளநிலை நீட் தேர்வில் நடந்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்களில் 40க்கும் மேற்பட்டவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. பல்வேறு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இதற்கான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவை கூறியிருக்கிறது. மேலும் இந்த நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவிற்கு போதிய முகாந்திரம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கிய விவகாரம், ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் இந்த இளநிலை நீட் தேர்வில் நடந்திருப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தனர். வழக்கு விசாரணை நிறைவடைந்திருக்கும் நிலையில் நீட் மறுதேர்வு நடத்தப்படாது என உச்சநீதிமன்றம் தனது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் குமார் இணைகிறார். நிரஞ்சன், நீட் மறுதேர்வு நடத்தப்படாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்காங்க. உத்தரவின் முழு விவரம் கிடைச்சிருக்கா? தலைமை நீதிபதி இப்பதான் அந்த உத்தரவை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. மிக முக்கியமான சில அம்சங்களை அவரு சுட்டி காட்டிட்டாரு. நீட் தேர்வின் முழுமையான அந்த அடிப்படையான விஷயங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய வகையில, அது பழுதாக்கும் வகையில, பாதிக்கப்படக்கூடிய வகையில இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுதான் தலைமை நீதிபதி சொல்லி இருக்கிறாரு. பீகார் மாநிலத்துல ஒரு சில இடங்கள்லயும், குஜராத்ல ஒரு சில இடங்கள்லயும் நடந்திருக்கிறத நாங்க எவிடன்ஸ்களை பாக்குறோம். ஆனா அது ஒட்டுமொத்தமா பாதிச்சிருச்சு அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கான போதுமான எவிடன்ஸ்கள் இல்லை அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில மறுதேர்வு நடத்துறதுக்கான சூழல் தற்போதைக்கு இல்லை அப்படின்றத தற்பொழுது தலைமை நீதிபதி தனது உத்தரவுல சொல்லியிருக்கிறாரு. மறுதேர்வு அப்படின்றது நடத்தப்படுவதற்கான சூழல் தற்போதைக்கு இல்லை அப்படின்றத உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது தீர்ப்புல தற்பொழுது சொல்லியிருக்கிறாரு. ஆனந்தி, இந்த மறுதேர்வு நீட் மறுதேர்வு நடத்தப்படாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப இந்த நீட் மறுதேர்வு வேண்டும் என கூறி வழக்கு தொடர்ந்திருந்தாங்க மாணவர்கள். அவங்க தரப்புல இருந்து என்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? வாதங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தரப்புல இது ஒரு சில இடங்கள்ல நடந்திருந்தாலும் கூட அது நீட் தேர்வுடைய புனிதத்தன்மையை கெடுக்கும் வகையில இருக்கு. நிறைய பேர் தவறான முறையில, ஆயிரக்கணக்கான பேர் தவறான முறையில இந்த நீட் தேர்வுல கலந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம வெற்றி பெற்று அவங்க மருத்துவர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பும் மிக அதிகமா இருக்குது. அதனால ஒட்டுமொத்தமா ரீடெஸ்ட் வேணும், நீட் தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறுதேர்வு நடத்தப்படணும்னு ஒரு சிலர் கேட்டாங்க. இல்ல இந்த மாதிரி முறைகேட்டுல ஈடுபட்டவங்களுடைய மதிப்பெண்களை மட்டும் கழிச்சிடணும்னு சில பேர் சொன்னாங்க. அவங்கள மட்டும் கண்டறிந்து அந்த பட்டியல இருந்து நீக்கிடணும்னு சிலர் வாதங்களை முன்வைச்சாங்க. இன்னும் சில பேர் இந்த நீட் தேர்வு முறையா நடைபெறுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்கணும்னு சிலர் கேட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்குது. நீட் தேர்வு முறைகேடுகள் சம்பந்தமா சிபிஐ என்னென்ன மாதிரியான விசாரணை எல்லாம் நடந்துட்டு வராங்க அப்படின்ற விஷயங்களை அறிக்கையா தாக்கல் செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்டிருக்குது. நீட் தேர்வுடைய முழுமையான புனிதத்தன்மை இதனால பாதிக்கப்பட்டிருச்சுன்னு நாங்க கருதல அப்படின்றத தலைமை நீதிபதி சொல்லியிருக்காங்க. மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்துல ஒரு சிலர் மறுதேர்வு கேட்டாங்க, ஒரு சிலர் சம்பந்தப்பட்டவங்களை மட்டும் கண்டறிஞ்சு இது பண்ணணும், அவங்க அகற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சிலர் முக்கியமானவங்க அந்த கருணை மதிப்பெண்கள் அடிப்படையில கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கருணை மதிப்பெண்கள் விவகாரத்தை மட்டும் ரீவிசிட் பண்ணணும், அதை மட்டும் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது. இதுதான் மனுதாரர்கள் தரப்பு வாதங்கள்ல மிக முக்கியமானது.
நிரஞ்சன், இப்போ நீட் மறுதேர்வு நடத்தப்படாத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீட் தேர்வுக்கான அந்த கவுன்சிலிங் அதெல்லாம் எப்போ நடக்கும்? ஏன்னா இப்போ நீட் மறுதேர்வு நடத்தப்படாது அப்படின்னா இது நீட் மறுதேர்வு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்ச மாணவர்கள் அவங்க எப்படி இந்த கவுன்சிலிங்ல பங்கேற்பாங்க? அது குறித்த விவரம் கிடைச்சிருக்கா நமக்கு? ஏற்கனவே இது 25ஆம் தேதி, அதாவது மத்திய அரசினுடைய தகவலின்படி நாளை மறுநாள் இந்த நீட் கலந்தாய்வு அப்படின்றது தொடங்கும் அப்படின்றதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுதேர்வு இல்லைன்னு சொல்லிட்டதுனால இந்த கலந்தாய்வுகளுக்கு ஏற்கனவே என்ன திட்டங்கள் மத்திய அரசு வச்சிருக்கிறாங்களோ அந்த திட்டங்களின் அடிப்படையில அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ஆனந்தி. இப்போ வழக்கமாக தேதி அறிவிச்ச நாள்லயே இந்த கவுன்சிலிங் நடக்கும்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா நிரஞ்சன்? ஏன்னா மாணவர்கள் மத்தியில குழப்பம் இருக்கும், கவுன்சிலிங் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே முதல்ல இருந்தே, அதாவது இன்னும் சொல்ல போனா கோடை விடுமுறை காலத்துல இருந்தே அவங்க சொல்லிட்டு வரக்கூடியது, கவுன்சிலிங் விவகாரத்தில் நாங்க எந்த விதமான உத்தரவும் பிறப்பிக்க போறதில்ல, நீட் தேர்வு வினாத்தால் கசிஞ்சுதா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்குள்ள மட்டும்தான் நாங்க போவோமே தவிர மற்றபடி கவுன்சிலிங் விவகாரத்துக்குள்ள போக மாட்டோம்னு ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெளிவுபடுத்தி இருந்தாங்க. தலைமை நீதிபதி கடந்த 4 நாட்களா இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கும் போது கூட கவுன்சிலிங் சம்பந்தமான விவகாரத்துக்குள்ள அவரு போகவே இல்லை அப்படின்றத நம்ம உன்னிப்பா சுட்டிக்காட்ட வேண்டியதா இருக்கு. அதனால கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தடை உத்தரவும் இருக்காது, அது இல்லை அப்படின்றதையும் நம்ம தெளிவுபடுத்தணும். இப்ப மறுதேர்வு கிடையாது அப்படின்றதுனால சுப்ரீம் கோர்ட் டிக்ளைன்ஸ் டு கேன்சல் தி நீட் யூஜி 2004 எக்ஸாம் அப்படின்றதுதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய உத்தரவா இருக்குது. அதாவது மறுதேர்வுக்கு இல்லை அப்படின்னு. மறுதேர்வு இல்லை அப்படின்னும் பொழுது ஏற்கனவே ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையிலேயே கவுன்சிலிங் மருத்துவ கலந்தாய்வு அப்படின்றது நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி மத்திய அரசு தான் இனி அடுத்ததா எப்போ கவுன்சிலிங் நடத்துறது, புது தேதி வெளியிடணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ரைட் நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருங்கள், நம்ம பேசுவோம். இது குறித்து பேசுவதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார், இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. வழக்கு விசாரணை எல்லாமே நடந்து முடிஞ்சு இப்ப அந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இது இன்னைக்கு இருக்கிற ஒரு பேசிக்கலி என்ன சொல்றதுன்னா ஒரு ஃபேர் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எதுவுமே பெனிஃபிஷியல் எதுலையுமே இருக்கிறது இல்லை, சரிங்களா? அதனால இது உங்களுக்கு மாணவர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். நல்ல மெரிட்ல கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர் முன்னாடி ஒரு காப்பி அடிக்கிற ஒரு 10,000 பேர் உள்ள வந்தாங்கன்னா அவ்வளோ சீட்ஸ் லூஸ் ஆக போகுது, மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. இது இட் இஸ் கிவிங் எ வெரி ராங் நோஷன் ஃபார் சில்ட்ரன் கோயிங் டு அவுட் சைட் த கண்ட்ரி. வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பையன் படிச்சு வந்தானா, பாஸ் பண்ணி வந்தானா, இல்லை குறுக்கு வழியாக வந்தானாங்கிற மாதிரி இருக்கும். பட் இது இப்போ கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நீட் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது மெரிட்டை காம்ப்ரமைஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நாங்களே நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயே நிறைய எங்களுக்கு ஒரு மாதிரி டேட்டாலாம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது எனக்குமே விக்டிம் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்காங்க. அது யாராக இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறக்கூடிய மாணவர்கள் தான் ரொம்ப விக்டிமாக இருக்காங்க. யாரெல்லாம் குறுக்கு வழியில் வராங்களோ அவங்களாம் ஈஸியாக வந்துடுறாங்க. இது இட் இஸ் கோயிங் டு காம்ப்ரமைஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு குவாலிட்டி மேன் பவர் கொடுப்போமா அப்படிங்கிறது. ஏன்னா இதில் தாக்கல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்டிஏவோட இன்னபிலிட்டி பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக கோர்ட்டில் ப்ரெசென்ட் ஆச்சா, இதெல்லாம் கரெக்டாக போச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த டைம் ஸ்பேனும் பத்தாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நீட் ரிசல்ட்ஸை சிபிஎஸ்இ என்டிஏ கொடுத்தது சாட்டர்டே ஈவினிங் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் இதுக்குள்ளே வரும்போது நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் டேட்டா எடுத்து எதுவும் பண்ணுறது கூட நேரம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு டேட்டாவோட ஹெவி 4500 சென்டர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா தான் எத்தனை சென்டர்ஸ்லாம் எப்படி போயிருக்கு, என்ன மாதிரி பிஹேவியர் இருக்குது அப்படின்னு தெரியும். இப்போ எங்களுக்கே நாங்கள் 2-3 டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டேட்டா ரொம்ப பிளாக்கண்டாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி இப்படிலாம் வருமா? ஏன்னா ஒரு சென்டரில் ஒரு சிட்டியில் நல்லா படிக்கிறாங்க, சென்டரில் எல்லாம் வரும்னா அந்த ஊரில் 11 சென்டர் இருக்குன்னா 8 சென்டர் நல்லா இருக்குது, 3 சென்டரில் சுத்தமாக யாருமே 650 மேலே யாருமே வரல. அப்படின்னா இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. பட் கன்சிடரிங் த டைம் ஃபேக்டர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இது எகைன் ஒரு மெரிட்ல பண்ணக்கூடிய மாணவரோட லைஃப்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. சார், தொடர்ந்து நீங்க நீட் தேர்வை பத்தி நிறைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறீங்க. குறிப்பா மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது உங்களை பாதிக்குதா இல்லையா என்பது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை நீங்க முன் வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக தமிழ்நாடு தரப்பில், அதாவது உங்களது தரப்பிலோ இதற்கான மேல்முறையீடு நடவடிக்கை ஏதாவது உங்க தரப்புல இருந்து எடுக்கப்படுமா சார்?
இல்லை, இது வந்து நீங்க பேரண்ட்ஸ் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, எல்லாம் அடுத்து என்ன திருப்பி போய் வர்றதுக்குள்ளேயே அவங்க வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீட் இப்போ உங்களுக்கு வெளியே வந்தது, இது அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்து நீட் ரிசல்ட்டும் வந்து அண்ட் இது ஒரு டைவர்ஷன் இதுங்கிற மாதிரி தான் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குது, இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது. இதில் நீட் பிஜியில் வந்து வியாபம்ங்கிற கேஸ் வந்து எப்படி அன்னதாச்சுன்னு டாக்டர் ஆனந்த் ராய்னு ஒருத்தர் கொடுத்தாரு. நீட் பிஜியில் 2018 எப்படிலாம் காப்பி அடிக்க விடுறாங்க, குருஷேத்ரா லக்னோவில் வந்து எப்படி வந்து டீச்சர்ஸ் அயன்ஸ் அண்ட் எடுக்கிறாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஓவர் த இயர். இது இன்னைக்கு வந்தது கிடையாது. பட் இது என்னன்னா ஆல் இண்டியாவில் வந்து நடக்கும்போது தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ஸில் வந்து நமக்கு வந்து இந்த மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் வந்து எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறது வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இது பண்ணிட்டாங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் என்ன கன்சிடரேஷனில் சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பண்ணாங்க, கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படிங்கிறலாம் தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எகெயின் மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அந்த ரியல் ஸ்டூடெண்ட்ஸ், டிசர்விங் கேண்டிடேட்ஸ் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னாடி குறுக்கு வழியில் நிறைய பேர் படித்து டாப்பில் வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் த சில்ட்ரன் அப்படிங்கிறத நேஷனல் வைட் பார்க்க வேண்டியது. நன்றி சார். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன். தொடர்ந்து திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நீட் தேர்வை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது நீட்ன்றது ஒரு முறைகேடுங்க. முறைகேடுக்குள்ள நடந்த முறைகேடுகளை பற்றி தான் கோர்ட்ல வந்து கேஸ் நடந்திருக்கு. நீட் மூலமாக நீட் நடைமுறையில ஒருத்தர் மருத்துவருக்கு படிக்கிறதுக்கு வந்தா அவர் மருத்துவத்தை நல்லா படிப்பாரு, சிறந்த மருத்துவரா இருப்பாரு அப்படின்னு தான் 2016 இந்த நீட்டை நடைமுறைப்படுத்தும் போது சொல்லப்பட்டது. இன்றைக்கு சிபிஐ கைது பண்ணியிருக்கிறாங்க 3 பேரை. அந்த கைது பண்ண 3 பேர் யாருன்னா இப்போ வந்து நீட் நடைமுறை மூலமாக எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்கள் நீட் நடைமுறையில எம்பிபிஎஸ் படிக்க வந்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி சிறந்த மருத்துவராக போவதற்கு பதிலாக முறைகேடுக்கு துணை போயிருக்கிறார்கள். ஆக மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட மருத்துவராக இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யக்கூடியவர்களை நீட் நடைமுறையால் எம்பிபிஎஸ்ல சேர்க்க முடியல. அதுவும் சாதாரண கல்லூரி கிடையாது, எய்ம்ஸ்ல சேர்ந்த மாணவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நீட் நடைமுறையை கொண்டு வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு தேர்வு வேணும் அப்படின்னு விவாதித்த குழுக்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, தனியார் கல்லூரிகள்ல முறைகேடு நடக்குது, எனவே தனியார் கல்லூரிகளோட முறைகேடை கட்டுப்படுத்துவதற்கு தான் இப்படி ஒரு தேர்வு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு எங்க சேர்ந்த மாணவர்கள், எய்ம்ஸ்ல சேர்ந்த மாணவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டுக்கு துணை போயிருக்கிறாங்கன்னா, நீட் என்பதே ஒரு சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம், அதை நிறுத்தணும். தமிழ்நாடு ஏற்கனவே அதற்கு சட்டம் இயற்றி இருக்குன்னா அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறணும். அதுதான் தீர்வாக இருக்க முடியுமே தவிர முறைகேடு நடந்திருக்கே, முறைகேட்டுக்கு என்ன வந்து நியாயம் கிடைக்கும் நீதிமன்றத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நீதிமன்றம் இன்றைய முறைகேடு பத்தி தான் பேசுமே தவிர நிரந்தரமாக இதுக்கு தீர்வு சொல்ல நீதிமன்றத்தால் முடியாது. சரிங்க சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.